கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேர் அருளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய நோன்பை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினம் அந்த நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இங்கே நாம் ஒன்று கூட்டி இருக்கிறோம். அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பெருநாள் தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் இந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி ரமலானில் நாம் பெற்ற அந்த இறையச்சத்தை தன் வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏராளமான சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய நோன்பை செம்மையாக நாம் நிறைவேற்றினோம். அந்த மாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம். எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியுமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தோம். இரவு தூக்கங்களை கூட தியாகம் செய்துவிட்டு இரவு வழிபாடுகளில் ஈடுபட்டோம். இந்த ஈடுபாடு இறுதி வரை இருக்க வேண்டுமே தவிர ரமலான் வரை இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இறைவன் இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கியதே இறுதி வரை இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும், இறை வழிபாடு தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த ரமலானில் நாம் எப்படியெல்லாம் இறைவனை வணங்கினோமோ, எப்படியெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தோமோ, இறைவனை நினைவு கூர்ந்தோமோ, அந்த ஈடுபாடு இபாதத்துகள் இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ரமலானுடைய நன்மை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்காது. இன்றைக்கு சந்தோஷமான நாள், இங்கு நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை தொழ வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு சாபத்திற்குரிய வார்த்தை, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். யாரெல்லாம் ரமலானை அடைந்து ரமலானின் மூலமாக தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெறவில்லையோ அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறே நடக்கட்டும் என்று அதை ஆமோதித்தார்கள். இன்றைக்கு நாம் இவ்வளவு அதிகமான மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறோம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாப பிரார்த்தனையில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த சாபத்திற்கு நாம் ஆளாகி இருக்க கூடாது. நம்முடைய ரமலானுடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும். ரமலானில் இருந்து நாம் இறையச்சத்தை பெற்றிருக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகு பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுபட்ட மனிதராக நாம் இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ரமலான் நமக்கு தந்திருக்க வேண்டும். அதை தந்ததா என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது. நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது, ஒரு மனிதன் நோன்பு திறக்கிறார், காலையில் இருந்து பட்டினியாக இருந்துவிட்டு அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த உறவுகளை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கிறார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சியை பார்த்து விட்டோம், இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவனை நாளை மறுமையில் நோன்பாளிகள் சந்திக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப இன்னொரு மகிழ்ச்சி மறுமையில் நமக்கு கிடைக்கவிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அதுதான் வெற்றிக்குரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்க வேண்டும், இறையச்சம் பெற்றிருக்க வேண்டும், இறையச்சத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் யோசிங்க. 29 நாட்கள் இரவு தொழுகை தொழுதுமா? எல்லாரும் தொழுதிருப்போம். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேளுங்கள், இன்றைய இரவு நான் இரவு தொழுகை தொழுதனா? இரவு தொழுகை என்பது ரமலானிற்கு மாத்திரமா? ரமலானில் தான் தொழ வேண்டுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 11 ரக்காயத்து. அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய அன்னை ரமலானிலும் தொழுதார்கள், ரமலான் அல்லாத நாளிலும் தொழுதார்கள். இன்றைய தினம் நாம் ரமலானில் தொழுவது போன்று தொழுதோமா? இரவு வணக்கத்தில் ஈடுபட்டோமா? இல்லை என்று சொன்னால் இறையச்சத்தில் பிரச்சனை ஏற்பட போகிறது, இறையச்சத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது, ரமலானோடு நம்முடைய இறையச்சம் முடிவடைய போகிறது என்பதற்கான ஒரு அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அடையாளத்தை உடைத்து இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் தொடர வேண்டும். இன்றைக்கு நாம புத்தாடைகள் அணிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை அணிந்து பிறரிடத்தில் பாசத்தை அன்பை பரிமாறிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள், காசாவில் உள்ள மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நேற்றைய தினம் பெருநாள் தொழுகை, அவர்களுடைய தொழுகை கட்டடத்தினுடைய ஈடுபாடுகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒன்று குழுமினார்கள். பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிறுமை சொல்லுது, எங்களுக்கு புத்தாடை எடுப்பதற்கு வழி இல்லை, நான் ஏழை, நோன்பு திறப்பதற்கு என்னிடத்தில் உணவு இல்லை, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், அந்த கஷ்டத்தை எல்லாம் நமக்கு தரவில்லை. எவ்வளவு துன்பம்! இது இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1938ஆம் ஆண்டிலேயே காந்தி ஒரு பத்திரிகையில இதை பத்தி சொல்றாப்ல. காந்தியடிகள் நம்ம சொல்றோம்ல, தேச தந்தைன்னு. அவர் பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீனத்துடைய பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள் தங்களுடைய கைகளில் பூவையும் புத்தகத்தையும் சுமக்க வேண்டிய வயதுகளில் குண்டுவெடிப்பின் காரணமாக, தோட்டாக்களின் தாக்கத்தின் காரணமாக எதை சுமந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? குளுக்கோஸ் பாட்டில்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்பவே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னே இருந்த இந்த பிரச்சனை, அந்த பிள்ளைகளை பாசத்தோடு அரவணைக்கக்கூடிய பெற்றோர்கள் கையை இழந்து காலை இழந்து இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் சாட்சி சிதறி கிடக்க வேண்டிய அந்த இடத்தில் கட்டடங்கள் சிதறி கிடக்கிறது, இடிபாடுகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். காலகாலத்திற்கு இதே நிலைமை தான். இது போன்ற கஷ்டப்பட்டு நமக்கு கிடவில்லையே. அழகான ஆடை அணிந்திருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அற்புதமான உணவை உட்கொண்டோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்ட போதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை விட்டுவிடவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எவ்வளவோ அற்புதங்களை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் உலகத்தில் இருந்து நம்முடைய உடல் உறுப்புகள் வரை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதையெல்லாம் நாம் அனுபவித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் மறுமையில் இறையச்சத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த நன்மை நமக்கு கிடைக்குமா? அப்ப நாம் பெற்ற இறையச்சத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறுதி வரைக்கும் ஏகத்துவவாதிகளாக மரணிக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நினைத்து பாருங்கள். இது போன்ற துக்கங்களை, துயரங்களை எல்லாம் இறைவன் நமக்கு வழங்கவில்லை. அப்ப இப்படியான நேரத்திலும் கூட அவர்கள் ஈமான் இழக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் காபாவில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்காக நீங்க துஆ செய்யக்கூடாதா? ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க என்ன பெரிய கஷ்டப்பட்டீங்க, நீங்க என்ன பெரிய கஷ்டப்பட்டீங்க? உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் ஒருவர் அழைத்து வரப்பட்டு அவர் ரம்பத்தால் இரு கூறாக பிளக்கப்பட்டார், இரும்பு சீப்புகளால் அவருடைய உடலை கிழித்து கீறினார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலும் அவர் இறை நம்பிக்கையை இழக்கவில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சாதாரண இழப்பு, சாதாரண பாதிப்பு, பொருளாதாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இறைவனை மறந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற வேண்டும். துன்பத்தின் போது, கஷ்டத்தின் போது அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அப்ப அதற்கெல்லாம் நமக்கு இந்த ரமலான் பாடமாக
அதிகமாக இருக்கிறது. இந்த ரமலானில் நாம் பயிற்சி பெற்றிருக்கிறோம். இந்த ரமலானில் பெற்ற பயிற்சி தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு வேளையிலும் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஒரு கட்டத்திலும் மறந்துவிடக் கூடாது. இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி என்று, அந்த 2வது மகிழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியோடு மறுமையில் பெற்றுக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாபத்திற்கு தான் நாம் ஆளாகுவோம். எனவே நாம் ரமலானில் பெற்ற அந்த இறையச்சத்தை வரக்கூடிய நாட்களில் பெற வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வேளையிலும் இறை வணக்கத்தில், தொழுகையில் இன்று இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறோம். இதில் எத்தனை நபர்கள் ஃபஜர் தொழுகிறோம், அடுத்த அசர் தொழுகை, எத்தனை நபர்கள் அசருக்கு வருவோம், மக்ரிபுக்கு வருவோம். அப்ப அந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வானவனுடைய சாபத்திற்கு தான் ஆளாகி இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனியும் மாற்றாவிட்டால் இறைவனுடைய பிடி கடுமையானது, தாங்க முடியாது. உலகத்தில் இறைவன் எத்தனையோ சமூகத்தை அழித்திருக்கிறான். நம்மை அழிப்பதற்கு இறைவனுக்கு பெரிய கஷ்டம் அல்ல. இறைவன் ஒரு காலத்திற்காக தாழ்த்துகிறான். என்னிடத்தில் தான் நீ வர வேண்டும், மறுமையில் என்னை தான் நீ சந்திக்க வேண்டும். அந்த ஒரு நாளில் உனக்கு நான் கொடுத்த அவகாசத்தை பற்றி விசாரிப்பேன், உனக்கு கொடுத்த காலத்தை பற்றி நான் விசாரிப்பேன். அதை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருப்போம் என்பதை புரிந்து, ஏன்னா எத்தனையோ பேர் நம்மோடு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, மௌத்தாயிட்டாங்க. பல பேர் மௌத்தா இருப்பாங்க. நேசித்திற்குரியவங்க, பாசத்திற்குரியவங்க, உறவினர்கள், பெற்றவர்கள், நமக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, இந்த ரமலான் கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கு. அப்ப இந்த காலத்தை எல்லாம் நாம் வீண் விரயம் செய்துவிட்டால் இறைவனுடைய தண்டனைக்கு தான் ஆளாகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை நாம் தொடர வேண்டும், இறுதி வரைக்கும் இறைவனை நினைவு கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.